அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 23/12/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:24 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. கௌரி நல்ல நேரம். இன்று மாலை மட்டுமே கௌரி நல்ல நேரம் அமைந்துள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 4:25 வரை சதுர்த்தசி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரம் அமைந்துள்ளது. சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இன்றைய தினம் கேதுவுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்று அமைந்துள்ளது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக அனைத்தும் வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் திறம்பட நீங்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களின் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் அள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய சொந்த பந்தங்களில் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் கால்நடைகள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல லாபத்தினை பெற முடியும். தொழிலில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளின் ஆதரவுகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை பெற அது உறுதுணையாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் நல்ல ஒரு உதவிகரமான நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் வழக்கத்திற்கு மாறாக உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். நல்ல ஒரு புரிந்துணர்வு கணவன் மனைவியிடையே ஏற்படுவதால் இன்றைய தினம் நல்ல ஒரு அமைதியான நிம்மதியான குடும்ப வாழ்க்கை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் பணத்தினை சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பாராத வகையில் சில திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு திடீரென்று முடிவாகக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் நீங்கள் உங்களது திருமண பேச்சுவார்த்தைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுபமான ஒரு முடிவுக்கு அது வரும். மேலும் இன்றைய தினம் திடீரென்று திருமண பேச்சுகள் முடிவாகக்கூடிய உறுதியாகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வீடு கட்டுவது அல்லது வீடு மனை வாங்குவது போன்றவற்றில் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுக்கு இன்றைய தினம் வீடு கட்டுவதற்கான சிறந்த யோகம் கைகூடி வந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் தெய்வ நம்பிக்கைகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டால் நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களது வியாபாரத்தில் நீங்கள் பெற முடியும். போட்டிகளை திறம்பட நீங்கள் இன்றைய தினம் சமாளித்து விடுவீர்கள். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் உங்களது சுற்றியுள்ளவர்கள் மீதான காதல் மற்றும் பரந்த மனது, விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளுடன் நீங்கள் செயல்படுவது. அந்த பாசிட்டிவான உணர்ச்சிகளுடன் நீங்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சிறந்த ஒரு வெற்றியை தரும். மனதில் நல்ல விதமாக அது ஊக்கப்படுத்தும். எனவே கட்டாயமாக அதை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் இதை மட்டும் செய்தால் தானாகவே உங்களது மனம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும்.
இன்றைய தினம் புதிய பண ஒப்பந்தங்கள் இறுதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. புதிதாக பணவரவுகளும் இன்று ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள். உங்களது தேவைகளுக்கு ஏற்ப உங்களது சகோதரர் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உதவி செய்து உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீண்ட காலமாக நீங்கள் செய்து வந்திருக்கிற ஒரு சில காரியங்கள், ப்ராஜெக்டுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று தாமதமாக வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கு திட்டத்தை உருவாக்குவீர்கள். இதன் மூலமாக உங்களது மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக கழிப்பீர்கள். நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களது இல்வாழ்க்கையில் ஏற்படுவதால் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சிகள் பெருகும். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்திருந்த சில சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிந்துணர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சங்கடங்கள் உங்களது நெருங்கிய வட்டாரங்களில் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாக அமையும். தொழிலில் நீங்கள் புதிய புதிய திட்டங்களை உருவாக்கி அதில் நீங்கள் வெற்றியும் காண முடியும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் கால்நடைகள் தொடர்பான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு அது தொடர்பான நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல இல்வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகள் மற்றும் உங்களது உயரதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் உங்களது சூழ்நிலைக்கு ஏற்ப திறம்பட உங்களது விவேகமாக செயல்படுவது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழிலை, உங்களது வியாபாரத்தை மிகுந்த மேன்மை நிலைக்கு எடுத்துச் செல்ல உதவிகரமாக அமையும். இதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் பல்வேறு வகையான போட்டி, பொறாமைகளை உங்களது வியாபாரத்தில் நீங்கள் சமாளிக்க முடியும். நண்பர்களே, நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.